இங்கே பாருங்கள் மேட்டுப்பாலத்தை கவுத்தி போட்டு வச்சிருக்கானுங்க. அடே நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் சொல்லி பார்த்தா 5 வருஷம் ஓடிட்டு இருக்காங்க. இவனை பெர்மனன்ட் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை போல. எல்லாருக்கும் குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம மேட்டுப்பாளையத்து கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா மெமோ ட்ரெயின் தான். ஸோ மேட்டுப்பாளையம்னால மெமோ தான் மோஸ்ட்லி இங்கிட்ட ரன் ஆகும், கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம். அதை விட்டா திருநெல்வேலி வண்டி, நீலகிரி வண்டி அங்கே தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஸோ நம்ம நீங்கள் பார்த்தா மெமோ தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா பிரிச்சுப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் வேலை போய்கிட்டே இருக்குது. பிளாட்ஃபார்ம் 1ல் திருநெல்வேலி மேட்டுப்பாளையமும், பிளாட்ஃபார்ம் 1A நம்ம மெமோ வண்டி பார்த்தா ரெடியாக நிற்குதுங்க டிபார்ச்சர் ஆகிறதுக்கு. 8 கார் கோச் கொண்டு இந்த மெம்மில் பயணம் பண்ண போகிறோம். ஒரு பக்கம் வெயில் மண்டையை போட்டு பழக்குதுங்க. மேட்டுப்பாளையத்துலேருந்து நம்மளோட பயணமும் ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நீலகிரி சூப்பர் ஃபாஸ்ட் நிற்கிறாங்க. மேட்டுப்பாளையம் மக்களுக்கு எந்த ஒரு பயணமே இல்லாத ஒரு வண்டி இது. நான் ஸ்டாப்பிங்க சொன்னேன்ப்பா. மேட்டுப்பாளையத்துலேருந்து இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. நமக்கு அடுத்த ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா காரமடை தான். நீங்கள் பாருங்கள், காரமடை ஹாட்டுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு போர்டிங் இருக்குங்க இந்த ஊரில். பெரிய நாயக்கம்பாளையம் ரீச் ஆயிருக்கோங்க. போர்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு 10-15 பேர் தான் நிற்கிறாங்க. இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா காரமடை, பெரிய நாயக்கம்பாளையம், அதை விட தொழிலர், இந்த 3 ஸ்டாப்லையும் பார்த்தீங்கன்னா லூப் லைன் அப்படிங்கிறது பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இந்த லூப் லைன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து கோயம்புத்தூர் வண்டி போச்சு அப்படின்னாக்கா அந்த வண்டி கோயம்புத்தூர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்த வண்டி ஏற்க முடியும். அந்த மாதிரி கஷ்டம் இருக்குது இந்த லூப் லைன் இல்லை அப்படின்னாக்கா. ஒரு நாளைக்கு 5 ட்ரிப் அடிக்குதுங்க. மேட்டுப்பாளையம் டு போத்தணும், போத்தணும் டு மேட்டுப்பாளையம் அப்படி பார்த்தா 5 ட்ரிப் அடிக்குது. 5 ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் ஏக்கினாலும் சரி, காலைல ஏக்கினாலும் சாயங்காலம் சரி பார்த்தா போர்டிங் அது பார்த்தா எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு. இந்த வண்டிக்கு ட்ராவல் பண்ணுற வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா 66613ங்க. இந்த வண்டி பார்த்தா மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் தான் போகும், போத்தணும் போகாது. இவன் கோயம்புத்தூர் போயிட்டு அடுத்து மேட்டுப்பாளையம் போவான், அப்புறம் மேட்டுப்பாளையம் அடுத்து போத்தன் போவான். இதுதான் அவனோட வேலை. ஆனால் போகும்போது பார்த்தா நம்பர் பிளேட் வந்து மாற்றி மாற்றி ரன் பண்ணுவாங்க இந்த ரூட்ல. டிக்கெட் ஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுவாங்க மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் சரி. அண்ட் எந்த ஸ்டாப்பா இருந்தாலுமே இப்போ 5 ரூபா டிக்கெட்லாம் தூக்கிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் நீங்க காரமடை வந்தாலும் 10 ரூபாய் தான், மேட்டுப்பாளையம் நீங்க போத்தன போனாலுமே 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணாங்க இந்த ரூட்ல. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தா ஒரு 35 கிலோமீட்டர் இருக்கு மேட்டுப்பாளையம் டு கோயம்புத்தூர் வரைக்கும். இதுதாங்க தொழிலர் ஹால்ட்டு. ஒரு பிளாட்ஃபார்மில் பார்த்தா ஒரு குட்டியான ஒரு அரச மரம் வளர்ந்துருக்கு. பக்கத்தில் பார்த்தா குட்டியான டிக்கெட் கவுண்டர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ட்ரெயின் வர வரைக்கும் ஒரு குட்டி தூக்கமே போட்டுடலாம்ல. நல்ல வேலை அந்த மரத்தை வெட்டாமல் இருக்காங்க இல்லையா, அதை நினச்சி நான் பெருமைப்படுறேங்க. மேட்டுப்பாளையத்தில் முக்கியமான ரூட்டான காரமடை, பெரிய நாயக்கம்பாளையம், துடியலூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல தான் கோயம்புத்தூர் நார்த்து ரீச் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஜாயின் ஆகி அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போவோம். இதுதான் நம்மளோட ரூட்டு. இந்த ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அதாவது பார்த்தா இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டிலாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே செம்மையா இருக்கும். ஆனா இந்த ரூட்ல அவ்வளவா பார்த்தா எதுவுமே ஒருத்தருக்காதுங்க. பூரா பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பச்சை பச்சைன்னு இருக்கும், ஒரு சில பார்த்தா காஞ்ச போய் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாட் போட்டு வச்சிருப்பாங்க. அதான் இந்த ரூட் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம். சீரியஸ்லி நம்ம வண்டி பார்த்தோன்னா கோயம்புத்தூர் நார்த்து நல்ல ஒரு டீபோர்டிங் வச்சுங்க. மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்தோன்னா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் நார்த்து வராங்க. அண்ட் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசஞ்சர் இருக்காங்க. அண்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணமும் முடிய போது ஒரு 38 கிலோமீட்டர் ஜேர்னி தான். அண்ட் பார்க்கலாம் அடுத்த விழாக்கள் எப்படி இருக்கு.